السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي ونسلم على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تبارك وتعالى في شأن حبيبه تعظيما وتكريما مخبرا وآمرا: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. قال الله تبارك وتعالى في فرقانه الحميد: يا أيها النبي إنا أرسلناك شاهدا ومبشرا ونذيرا لتؤمنوا بالله ورسوله وتعزروه وتوقروه وتسبحوه بكرة وأصيلا. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. वो जो न थे तो कुछ न था, वो जो न हो तो कुछ न हो, जान है वो जहान की, जान है तो जहान है. அல்லாஹ் தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை, அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக ஆக்கி வைத்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக நமது உயிருக்கும் மேலான, நம் உயிருக்கு உயிரான, நம் கண்ணின் மணியான ஆகா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை கொண்டு வந்திருக்கிறான். மேலும் அவர்களை புகழ் பாடக்கூடிய ஒரு நற்பாக்கியத்தினை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். அவர்களை புகழ் பாடக்கூடிய விஷயத்திலே, அவர்களை புகழக்கூடிய அந்த செயலிலே, அந்த அற்புதமான உயர்ந்த இபாதத்திலே நமக்கு ஒரு பெருமையும் ஒரு ஃபஹ்ரையும் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆனை அல்லாஹு தஆலா இறக்கினான். யாருமே ஓதுறதே இல்லை. அல்லாஹ் குர்ஆனை இறக்கினான். குர்ஆன் என்றாலே ஓதுதல் என்ற அர்த்தம். அதை ஓதாதவர்களுக்கு இறைவனுடைய அருள் கிடைக்காது. இறைவன் எதற்காக அந்த குர்ஆனை இறக்கினானோ அதனுடைய பலன் இல்லாமலே போய்விடும். ஆனால் அதே நேரத்தில் குர்ஆனை ஓதியவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அந்த குர்ஆனை ஓதக்கூடியவர்களுக்கு ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மை இருக்கிறது. அந்த குர்ஆனை காலை மாலை ஓதக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட உயர்ந்த அந்தஸ்தை பெறுகிறார்கள்? அந்த குர்ஆனை ஓதக்கூடியவர்களுக்கு ஹிஜாப மஸ்தூரா என்று சொல்லப்படக்கூடிய எதிரிகளிலிருந்து எல்லா விதமான பாதுகாப்பையும் அல்லாஹு தஆலா கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஜஅல்னா பைனக வ பைனல் லதீன லா யுமினூன பில் ஆখিরাতি ஹிஜாபம் மஸ்தூரா. குர்ஆனை நீங்கள் தொடர்ந்து ஓதி வந்தால், காலை மாலை எல்லா நேரத்திலும் ஓதிக்கொண்டிருந்தால், எதிரிகளிடமிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது. குர்ஆனை ஓதுவதனால் எவ்வளோ பெரிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் ஹதீஸ்களிலே பெருமானார் மூலமாக நமக்கு அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். குர்ஆனை ஓதுவது இவ்வளோ பெரிய நன்மை. ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆனை ஓதுவதற்கு தான் இறக்கினான். ஓதாதவர்களுக்கு அந்த நன்மை கிடைக்காது, முசீபத் ஏற்படும். ஓதியவர்களுக்கு அல்லாஹ் எல்லா நன்மையும் தருகிறான். அடுத்த அந்த குர்ஆனை அல்லாஹ் எதற்கு இறக்கினான்? அந்த குர்ஆனுடைய இல்மு ஞானத்தை பேசுவதற்காக அல்லாஹ் இறக்கினான். அதை பேசினால்தான் நாம் அமல் செய்ய முடியும். குர்ஆனை ஓதுவதோடு ஒரு மனிதன் நிறுத்திவிடக்கூடாது. அதை என்ன செய்யணும்? அதனுடைய வார்த்தைகளை, அர்த்தங்களை நமக்கு மத்தியிலே நாம் பேசிக்கொள்ள வேண்டும். அப்படி யார் பேசுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் உயர்ந்த அருளை தருகிறான். குர்ஆனை பற்றி பேசாதவர்களுக்கு அந்த உயர்வு கிடைப்பதில்லை. குர்ஆனை பற்றி பேசக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் என்ன தருகிறான்? மா மலஅ கௌமுன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்வார்கள், யஜ்தமிஊன ஃபீஹி யக்ரஊனல் குர்ஆன் வ யததாரஸூனஹு பைனஹும் அவ் கமா கால அலைஹிஸ்ஸலாம். யார் ஒன்று சேர்ந்து குர்ஆனை ஓதுகிறார்களோ,
அந்த குர்ஆனில் இருக்கக்கூடிய சட்டதிட்டங்கள், அந்த குர்ஆனில் இருக்கக்கூடிய அற்புதங்கள், அந்த குர்ஆனில் இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய கட்டளைகள், விஷயங்கள் பற்றி யார் பேசுகிறார்களோ இல்லா ஹுஃபத் அலைஹிமுல் மலாயிகா, அவர்களை மலக்குமார்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள். வ நஸலத் அலைஹிமுர் ரஹ்மா, இன்னொரு அறிவிப்பிலே அஸ்ஸகீனா, அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ரஹ்மத்தை இறக்குகிறான். வ ஸக்கரல்லாஹு ஃபீ மன் இன்தஹு, அவர்களை, அந்த நபர்களை பற்றி அல்லாஹ் தன்னிடம் இருக்கக்கூடிய மலக்குமார்கள்ட்ட பேசுகிறான். ஆக அல்லாஹ் குர்ஆனை இறக்கினான் அதை ஓத வேண்டும் என்பதற்காக, அதை பற்றி பேச வேண்டும் என்பதற்காக, அதை அமல் செய்ய வேண்டும் என்பதற்காக. இந்த மூன்றையும் யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அபரிமிதமான நற்கூலியை அல்லாஹ் தருகிறான். யார் செய்யவில்லையோ அவர்களுக்கு அல்லாஹ் பலா முசீபத்துகளை தருகிறான். ஏன்னா அல்லாஹ் குர்ஆனை இறக்கியதன் நோக்கத்தை யார் நிறைவேற்றுகிறார்களோ அவர்களுக்கு உயர்வு கிடைக்கதானே செய்யும். அல்லாஹ் இறக்கிய குர்ஆனை அவன் ஓதுவதற்கு இறக்க, நீங்க ஓதாம இருந்தா என்ன அர்த்தம்? அதை போலத்தான் அல்லாஹ் முஹம்மது என்று தன்னுடைய இறுதி தூதருக்கு ஏன் பெயரிட்டான்? அவர்கள் புகழப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். குர்ஆன் ஓதப்பட வேண்டும், ஓதாதவர்களுக்கு முசீபத், ஓதியவர்களுக்கு ஒவ்வொரு எழுத்துக்கும் நன்மை. முஹம்மது என்று பெயரிடப்பட்டது எதற்காக? அவர்கள் புகழப்பட வேண்டும், புகழாதவர்களுக்கு முசீபத், புகழக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான நன்மை அல்லாஹ் தருகிறான். அடுத்த அந்த நபி ஏன் அனுப்பினான்? நாம் புகழ்வதனாலா? பெருமானாருடைய புகழ் உயர்ந்து கொண்டிருக்கிறது. அஹ்ல சுன்னத் வல் ஜமாத்தினர்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து இறுதி தூதரை உயர்த்தி பிடித்து நாம செய்து செயலாது. ஷியாக்கள் எப்படி பெருமானாரை விட அலி நாயகத்தை உயர்த்துகிறார்களோ, ஹசன் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை, மற்ற சஹாபாக்களை தாழ்த்தி அவர்களை உயர்த்துகிறார்களோ அப்படியா நாம செய்கிறோம்? நாம் புகழக்கூடிய இந்த புகழ், நாம் தரக்கூடிய கண்ணியம், நாம் பெருமானாரை புகழக்கூடிய இந்த மதஹ், இந்த ஹம்த், இந்த நாத், இது அத்தனையும் அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு கட்டளையிட்டது. நபியை கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்களை புகழ வேண்டும், அவர்களை பற்றி பேச வேண்டும், அவர்களை நாம் நம் வாழ்க்கையில் அமல் செய்ய வேண்டும். குர்ஆனை ஓத வேண்டும், நபியை புகழ வேண்டும். குர்ஆனை பேச வேண்டும், நபியை பேச வேண்டும். குர்ஆனை அமல் செய்ய வேண்டும். எப்படிங்க அமல் செய்கிறது? அகீமுஸ் ஸலாத், குர்ஆனுடைய கட்டளை. எப்படி அமல் செய்கிறது? நபியை பார்த்து தான் நாம் தொழ முடியும். சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி. அப்போ பெருமானாரை எந்த நோக்கத்திற்கு அனுப்பினானோ அந்த நோக்கமே அவர்களை கண்ணியப்படுத்துவதும் அவர்களை புகழ்வதும் தான். அந்த புகழக்கூடிய கூட்டத்தில் நாம் இருக்கும் பொழுது எவ்வளோ பெரிய ஃபஹர் நமக்கு இருக்க வேண்டும். அவர்களை புகழ்வதில் நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு கண்ணியமும் பெருமையும் நமக்கு இருக்க வேண்டும். ந மிட்டா ஹே ந மிட்டேஹா, மிட்டते हैं मिट जाएगा तेरी दुश्मन. आला हजरत இமாம் அஹ்மத் ரஸா கான் ஃபாசிலே பரல்வி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், மிட்டते हैं मिट जाएंगे तेरी दुश्मन. யா ரசூலல்லாஹ், உங்களை யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ, உங்களுடைய கண்ணியத்தை புகழை யாரெல்லாம் குறைக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் அழிந்து கொண்டே இருப்பார்கள். ந மிட்டா ஹே ந மிட்டேகா கபி சர்ச்சா தேரா. ஆனால் எந்த காலத்திலும் யா ரசூலல்லாஹ் என்ற அந்த வார்த்தை என்றும் அழிந்து போகவே செய்யாது. நாம் சொல்வோம், நம்முடைய வாப்பா சொன்னாங்க, அவங்களுடைய வாப்பா சொன்னாங்க, அவங்களுடைய வாப்பா சொன்னார்கள், நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், நம்முடைய பிள்ளைகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் கியாமத் வரை யா ரசூலல்லாஹ் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும். ஏன்னா இது குர்ஆனுடைய அமல். இது அல்லாஹ் சொல்கிறான், இன்னா அர்சல்னாக, நபியே நாம் உங்களை ரசூலாக அனுப்பினோம். எதற்கு தெரியுமா? ஷாஹிதன், சாட்சி சொல்லக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். வ முபஷ்ஷிரன், மக்களுக்கு நன்மையை சொல்லித்தரக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். வ நதீரா, நல்லதை ஏவுவீர்கள், தீயதை தடுப்பீர்கள். உங்களை ஷாஹிதாக நான் எதற்கு அனுப்பினேன் தெரியுமா?
எதற்கு சாட்சி சொல்லக்கூடியவர்கள்? ரசூல் யாருக்கு சாட்சி? அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கு ரசூல் சாட்சி. அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் ரப்பாக இருக்கிறான். யார் ஆதாரம்? குர்ஆன் ஆதாரம் அல்ல, ரசூல் தான் ஆதாரம். வ முபஷ்ஷிரன், உங்களுக்கு நற்செய்தி சொல்லக்கூடியவர்களாக, உங்களை நான் மக்களுக்கு நற்செய்தி சொல்லக்கூடியவர்களாக அனுப்பியிருக்கிறேன். அவர்களுக்கு நன்மை ஏவி அதன் மூலம் சுவனத்தையும் என்னுடைய பொருத்தத்தையும் நீங்கள் அவர்களுக்கு ஒரு குட் நியூஸாக சொல்வீர்கள். வ நதீரன், எனக்கு அவர்கள் மாறு செய்தால், எனக்கு அவர்கள் களங்கம் கற்பித்தால் அதற்கு பகரமாக என்னுடைய நரகத்தையும் கோபத்தையும் கொண்டு அவர்களை நீங்கள் எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். ஏன் இப்படி உங்களை அனுப்பினேன் தெரியுமா? லிதுமினு பில்லாஹி வ ரசூலிஹி. அல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து பேசுகிறான், நம்மை பார்த்து பேசுகிறான். நபியை ஏன் இப்படி அனுப்பியிருக்கிறேன் தெரியுமா? உங்களை கொண்டு, அல்லாவை கொண்டும் உங்கள் நபியை கொண்டும் நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாவையும் நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும், நபியையும் நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். ஈமான் கொண்ட பிறகு என்ன செய்யணும்? ஒரு மனிதர் முஃமினாகிவிட்டார், என்ன செய்ய வேண்டும்? தொழ வேண்டும், நோன்பு வைக்க வேண்டும், ஜகாத் கொடுக்க வேண்டும், ஹஜ் செய்ய வேண்டும், தான தர்மங்கள் செய்ய வேண்டும், பள்ளிவாசல்கள் கட்ட வேண்டும், ஏழைகளுக்கு வாரி வழங்க வேண்டும். எவ்வளோ இருக்குது. இது மட்டும்தான் நாம் நினைக்கிறோம். ஒரு மனிதன் ஈமான் கொண்டு விட்ட பிறகு அவன் செய்யக்கூடிய அமல் தொழுகை, நோன்பு, இபாதத் என்று நினைக்கிறோம். அல்லாஹ் இங்கே சொல்கிறான், எந்த ரசூலை நான் அனுப்பினேனோ அவர்களை நான் அனுப்பியவுடன் நீங்கள் அவர்களை ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாவையும் ரசூலையும் ஈமான் கொண்ட பிறகு முதல்ல அல்லாவுக்கு தானே தொழுவணும், அல்லாஹ்வை தானே தஸ்பீஹ் செய்யணும். ஆனால் அல்லாஹ் இங்கே என்ன சொல்கிறான்? வதுஅஸ்ஸிரூஹு வதுவக்கிரூஹு, நீங்கள் நபியை கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்களை மரியாதை செய்ய வேண்டும், அவர்களுடைய அதவையும் அவர்கள் மீது உண்டான கண்ணியத்தையும் நீங்கள் முதலில் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். பெருமானாரை கண்ணியப்படுத்தாமல் அவர்கள் மீது உங்களுக்கு அதிகமான ஒரு முஹப்பத்தும் இஷ்கும் காதலும் மரியாதையும் இல்லாமல் நபியை ஏதோ ஒரு தூதுவத்தை கொண்டு வந்தார், அல்லாஹ் அவரை தனக்கும் தன்னுடைய அடியார்களுக்கும் நடுவில் ஒரு மீடியேட்டராக வச்சிருந்தா அவர்கள் சொன்னதை நாம் செய்வோங்க, அவ்வளவுதான். நபியினுடைய அந்தஸ்து இவ்வளவுதான் நினைத்து விட்டு நீங்கள் என்னை தஸ்பீஹ் செய்தால் பத்தாது. லிதுமினு பில்லாஹி வ ரசூலி வ துஅக்கிரூஹு வ துஅஸ்ஸிரூஹு வ துவக்கிரூஹு, நீங்கள் நபியை கண்ணியப்படுத்த வேண்டும். இமாம் கதாதா ரஹிமஹுல்லாஹ், இமாம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் தஅஸீர் என்றாலும் உச்சகட்டமாக நபியை கண்ணியப்படுத்துவது, தௌகீர் என்றாலும் நபியை கண்ணியப்படுத்துவது தான். ஏன் அல்லாஹ் ரெண்டு தடவை ஒரே மீனிங்கில் உள்ளதை சொல்லணும்? ஒரே கருத்துள்ள வார்த்தை ஏன் அல்லாஹ் சொல்கிறான்? காரணம், நபியை நீங்கள் எல்லை இல்லாமல் கண்ணியப்படுத்த வேண்டும். நபியினுடைய கண்ணியத்திற்கு எல்லையே கிடையாது. நபியை நீங்கள் மரியாதை செய்வதற்கு எல்லை கிடையாது. நபியை நீங்கள் புகழ்வதற்கு எல்லை கிடையாது. எல்லையே இல்லாத அளவிற்கு நீங்கள் நபியின் மீது கண்ணியத்தையும் மரியாதையும் உங்கள் உள்ளத்தில் நிரப்பிவிட்டு வதுஸப்பிஹூஹு, அதற்கு பிறகு நீங்கள் என்னை தஸ்பீஹ் செய்தால்தான் அது உண்மையான தஸ்பீஹாக மாறும். பெருமானாருடைய தாஸீம், கண்ணியம், முஹப்பத், மரியாதை, காதல், இஷ்க் இல்லாமல் 1000 தஸ்பீஹ் செய்தாலும் அது பிரயோஜனம் அளிக்காது. ஆனால் பெருமானாருடைய இஷ்கோடும் முஹப்பத்தோடும் காதலோடும் அவர்களுடைய கண்ணியத்தோடும் நாம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு தஸ்பீஹ் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்ததாக, பார்காஹே இலாஹியில் அது மக்பூலானதாக ஆகுகிறது. அல்லாஹ் நம்மை கண்ணியப்படுத்த சொன்னால் நாம் கண்ணியப்படுத்துகிறோம். அல்லாவை நமக்கு காட்டி கொடுத்து அவனுக்கு சாட்சியாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். நிறைய ஹதீஸுடைய இன்றைய டிரான்ஸ்லேஷனில் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னு போட்டிருப்பாங்க. இன்று வரக்கூடிய சுன்னத் ஜமாத் அல்லாத பேச்சாளர்கள் பேசும் பொழுது அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னு சொல்லுவாங்க. இது பெருமானாருடைய ஹதீஸினுடைய டிரான்ஸ்லேஷனாக பல தமிழ் கிதாபில் வந்திருக்கு. ஆனால் ஆஷிகே ரசூல், உண்மையிலே ரசூல் அல்லாஹ் சொன்ன இந்த கண்ணியத்தை யார் மனதில் வைத்திருக்கிறானோ அந்த முஃமின், உண்மையான முஃமின், நபி எப்படி சொல்ல வேண்டும்?
கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொல்லணும். ஏனென்றால் ஹதீஸுடைய அர்த்தம் வேண்டுமானால் அல்லாஹ்வின் தூதர் என்று இருக்கலாம். குர்ஆன்ல அல்லாஹ் ரசூலை பற்றி சொல்லும் பொழுது எனது தூதர் என்று மட்டும் சொல்லவில்லை. ஃபஇன்னக பிஅயுனினா, நபியே நீங்கள் என் கண்மணியாக இருக்கிறீர்கள்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ் ரசூலை இஷ்கு வைத்து எப்படி சொல்கிறான்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியாய் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி நாம் அழைக்க வேண்டும்? என் உயிரை விட மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் நாம் நபியை உயிரை விட மேலாக நேசிக்க வேண்டும்? அல்லாஹ் சொல்கிறான், அன் நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். நபி அவர்கள் மூமின்களுக்கு தன் உயிரை காண நேசிக்கப்பட வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். அப்பதான் உண்மையான மூமின். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இல்லா நஃப்ஸி, யா ரசூலல்லாஹ், எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன், உங்களை நேசிக்கிறேன் அதிகமா, ஆனால் என் நஃப்ஸை விட உங்களை அதிகமாக நான் நேசிக்கவில்லை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப சொன்னாங்க, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் நஃப்ஸிஹி. உமர் அவர்களே, உங்களுடைய நஃப்ஸை விட, உங்கள் உயிரை விட நான் உங்களுக்கு பிரியமாக இல்லாதவரை நீங்கள் அல்ல யாருமே ஈமான் கொள்ள முடியாது. அப்பொழுது சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், என் உயிருக்கும் மேலான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள். இன்னல்லாஹ யன்திகு அலா லிசானி உமர், உமர் நாயகத்தினுடைய நாவிலே அல்லாஹ் பேசுகிறான் என்று பெருமானார் சொன்னார்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் உயிருக்குயிரான நபி என்று சொல்கிறான், உமர் நாயகம் அவர்களும் என் உயிரை விட மேலான பெருமானாரே என்று சொன்னார்கள். அல் ஆன யா உமர், இப்பதான் உமர் நீங்கள் உண்மையான ஈமானை பெற்றிருக்கிறீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்ன ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். நாம் ஓதக்கூடிய மௌலிதுடைய வரிகளில் எல்லாம் நாம் சொல்லக்கூடியதெல்லாம் ரொம்பவும் கம்மி தான். பெருமானாரை ஹத்தை தாண்டி புகழ்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள். ஈமான் என்பதே பெருமானார் என்று ஆகிவிட்டது. ஒரு மனிதர் ரொம்ப ஈமான் கொள்றார், யாராவது சொல்லுவோமா? என்னங்க ரொம்ப உச்சகட்டமா ஈமான் கொள்றீங்களே, அப்படி கொள்ளக்கூடாதுன்னு யாராவது சொல்லுவோமா? ஒரு மனிதர் தஸ்பீ செய்துக்கிட்டே இருக்கிறாரு, ட்ரெயினில் போனாலும் தஸ்பீ வச்சிருக்காரு, பைக்கில் போனாலும் தஸ்பீ வச்சிருக்காரு, உட்கார்ந்தாலும் தஸ்பீ, நின்னாலும் தஸ்பீ. என்ன ரொம்ப உச்சகட்டமாக தஸ்பீ செய்றீங்க சொல்கிறோமா? நாம அந்த தஸ்பீகை எல்லாம் எல்லை மீறிய தஸ்பீ என்று நாம் சொல்லவில்லை. ஆனால் தன் தஸ்பீஹுக்கு முன்னால் பெருமானாரை கண்ணியப்படுத்துவதற்கு எந்த ரப்பு நமக்கு சொல்லிக் கொடுத்தானோ அந்த கண்ணியத்தை, அந்த புகழை நாம் சொல்லும் பொழுது அங்கே எங்க எல்லை இருக்குது? ஈமானில் எல்லையை நாம் பார்ப்பதில்லை, தஸ்பீஹில் எல்லையை நாம் பார்ப்பதில்லை. அந்த ஈமானுக்கும் தஸ்பீஹுக்கும் மத்தியிலே, தஸ்பீஹுக்கும் முன்னால் அல்லாஹ் சொல்லக்கூடிய இஷ்கே ரசூலிலேயும் முஹப்பத்தே ரசூலிலேயும் ஒரு மனிதன் எல்லை பார்க்கிறான் என்று சொன்னால் அவன் குர்ஆனையும் ஹதீஸையும் விளங்காதவன் என்று அர்த்தம். ஆக அல்லாஹ் பெருமானாரை புகழ்கிறான், அல்லாஹ் பெருமானாரை கண்ணியப்படுத்துகிறான், அல்லாஹ் பெருமானாருடைய ஒவ்வொரு செயலையும் ரசிக்கிறான். அதன் மீது அல்லாஹு தஆலா தன்னுடைய சத்தியத்தை ஏற்படுத்துகிறான். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்வான், லா உக்ஸிமு பிஹாதல் பலத் வ அன்த ஹில்லும் பிஹாதல் பலத். நபியே, நான் இந்த ஊரின் மீது, இந்த ஷஹரே மக்காவின் மீது நான் சத்தியம் செய்கிறேன். வ அன்த ஹில்லும் பிஹாதல் பலத். காரணம் என்ன தெரியுமா? அங்கே சஃபா மருவா இருக்கிறது. ஷஆஇருல்லாஹ், தக்வாவினுடைய அடையாளமாக அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆஇரில்லாஹ். சஃபா மருவா அல்லாஹ்வுடைய அடையாளம். அதை யார் மதிக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ்வுடைய தக்வா உள்ளே இருப்பது என்று அடையாளம். இந்த சஃபா மருவா இருப்பதனால் நான் சத்தியம் செய்யவில்லை, என்னுடைய காபா இருப்பதனால் சத்தியம் செய்யவில்லை. அதை கோடிக்கணக்கான மக்கள் உலகின் எல்லா பாகத்திலிருந்து வந்து அதை சுற்றி கொண்டிருக்கிறார்கள், அதனால் நான் சத்தியம் செய்யவில்லை. நபியே, நீங்கள் அந்த ஊரில் இருப்பதனால் நான் சத்தியம் செய்கிறேன். நபி அவர்கள் அந்த ஊரில் வசிப்பதனால் அந்த ஊரின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். முஃபஸ்ஸிரீன்கள் சொல்வார்கள், இன்னொரு அர்த்தம் என்ன? வ அன்த ஹில்லும் என்ற அந்த வாவு சபபியாக வைத்தால், உங்கள் காரணமாக நான் சத்தியம் செய்கிறேன். இன்னொரு அர்த்தம் என்ன?
வாவுல் ஹாலியா, நீங்கள் அந்த ஊரில் இருக்கக்கூடிய நிலையில் அந்த நேரத்தில் நான் அந்த ஊரின் மீது சத்தியம் செய்கிறேன். நீங்கள் மக்கா விட்டு வெளியே போயிட்டீங்க, அப்போ அந்த ஊரின் மீது சத்தியம் கிடையாது. நீங்கள் அந்த மக்காவிலே இருக்கக்கூடிய நிலையில், அதனுடைய வீதிகளில் நீங்கள் சுற்றக்கூடிய நிலையில், உங்களுடைய இந்த அற்புதமான கஸ்தூரியை விட அதிகமான நறுமணம் கமலும் அந்த நறுமணம் அந்த ஊரிலே சுற்றி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நபியே, உங்கள் மீது நான் அந்த ஊரின் மீது நான் சத்தியம் செய்கிறேன். இன்னொரு அர்த்தம் என்ன முஃபஸ்ஸிரீன்கள் சொல்வார்கள், லா அன் நாஃபியா, லா உக்ஸிமு பிஹாதல் பலத். லா என்றால் என்ன அர்த்தம்? நபியே, நான் இந்த ஊரின் மீது சத்தியம் செய்ய மாட்டேன். வ அன்த ஹில்லும் பிஹாதல் பலத். இங்கே ஹில் என்றால் நீங்கள் இருப்பது என்ற அர்த்தம் இல்லை, நீங்கள் வெளியேறுதல் என்ற அர்த்தம். நீங்கள் இந்த ஊரை விட்டு வெளியேறிவிட்டால் நான் இந்த ஊரின் மீது சத்தியம் செய்ய மாட்டேன். இன்னொரு அர்த்தம் முஃபஸ்ஸிரீன்கள் சொல்வார்கள், இஸ்திஃபாமே இன்காரி, லா உக்ஸிமு பிஹாதல் பலத் வ அன்த ஹில்லும் பிஹாதல் பலத். என் உயிருக்குயிரான நபியே, என் கண்ணின் மணியான ரசூலே, நீங்கள் இருக்கக்கூடிய நிலையில் அந்த ஊரின் மீது நான் சத்தியம் செய்ய மாட்டேனா? நீங்க இருக்கிற ஊர்ல தான் என்னுடைய சத்தியம் நிகழும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இப்படி பல ஆயத்துகள் யததாரஸூனஹு பைனஹும், குர்ஆனை ஓதுவதனால், குர்ஆனுடைய சட்டத்திட்டத்தை பேசுவதனால் அல்லாஹ் ஏன் அதை பற்றி பெருமையாக பேசணும்? குர்ஆனில் சட்டத்திட்டம் மட்டும் இருப்பதில்லை, குர்ஆனிலே இஷ்கே முஸ்தஃபா இருக்குது. அந்த இஷ்கே முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம் ரசூலின் மீது வைக்கக்கூடிய அந்த காதல் குர்ஆனில் இருப்பதனால் அல்லாஹ் சந்தோஷப்படலை. அல்லாஹ் ரசூலின் மீது வைத்த அந்த பிரியம் குர்ஆனிலே இருக்குது. அல்லாஹ் எந்த அளவுக்கு ரசூலை நேசிக்கிறான் என்று ஒவ்வொரு வசனத்திலேயும் நாம் அதை சிலாகித்து, அதை விரிவாக, அதை காதலோடு பேசுவதனால் அல்லாஹ் சந்தோஷமடைகிறான். அதை பற்றி அவன் மலக்குமார்களிடம் பேசுகிறான். பாருங்க, என் மெஹபூபின் மீது, என்னுடைய கண்மணியின் மீது நான் வைத்த காதலை இந்த காதலர்கள் எப்படியெல்லாம் அவர்களுக்கு ஏற்ற ஷானிலே அந்தஸ்திலே பேசுகிறார்கள். இது என்னை சந்தோஷப்படுத்துகிறது என்று அல்லாஹ் பேசிக் கொண்டிருக்கிறான். அதனால் பெருமானாருடைய புகழை நாம் புகழ்வதனால் அது புகழ் முடிய போவதில்லை. அவர்களை அல்லாஹ் புகழ்வதற்காகவே இங்கே அனுப்பியிருக்கிறான். அந்த மக்சதை நாம் நிறைவேற்றுகிறோம். எவ்வளோ பெரிய பாக்கியம் அது! நபியை புகழ்வதற்கு முஹம்மது என்று அல்லாஹ் பெயர் வைத்தான். அந்த புகழப்படுபவர்கள் என்ற நபியினுடைய திருநாமத்தை நம்மின் மூலமும் அல்லாஹ் நிறைவேற்றி கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் எத்தகைய நற்பாக்கியம் அது! எனவே பெருமானாருடைய முஹப்பத் இல்லாமல், பெருமானாருடைய காதல் இல்லாமல், பெருமானாருடைய இஷ்க் இல்லாமல் குர்ஆனும் இல்லை, ஹதீஸும் இல்லை, ஈமானும் இல்லை, எந்த விதமான இபாதத்தும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கூட்டத்தார், ரெண்டு குடும்பத்துக்கு மத்தியில், ரெண்டு கோத்திரத்துக்கு மத்தியில் சண்டை சச்சரவு. நபி அவர்கள் போய் அந்த சண்டை சச்சரவை நிறைவேற்றிவிட்டு பஞ்சாயத்து பேசிட்டு வர்றாங்க. வருவதற்குள்ளே தொழுகையினுடைய நேரம் முடிய போகுது. உடனே பெருமானார் சஹாபாக்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாங்க. தொழுகை கலாவாகிவிடக் கூடாது என்பதற்காக செய்தனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முன்னால் நிறுத்துகிறார்கள். அபூபக்கர் நாயகம் தொழு வச்சிட்டு இருக்கிறாங்க. தொழுகையின்கு நடுவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து விட்டார்கள். பெருமானார் வந்து விட்டது சஹாபாக்களுக்கு எப்படி தெரிஞ்சது? தொழுகையில் இப்படி நேராக உட்காந்து நிற்கிறாங்க, பின்னாலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. ஆனால் சஹாபாக்கள் காதலர்கள் என்பதற்கு இது ஒரு அடையாளம். எவ்வளவு காதல் கொண்டார்கள்! நபி அவர்கள் அங்கே வந்தால் இங்கே ரசூல்லா வந்ததை தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு சஹாபாக்கள் நபியினுடைய நறுமணத்தை நுகர்ந்திருக்கிறார்கள். நபியினுடைய உணர்வை அவர்கள் புரிந்திருக்கிறார்கள். நபி தங்களை நோக்கி நெருங்கி வருவதை காந்த சக்தியை போல் சஹாபாக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். உடனே சஹாபாக்கள் அத்தனை பேரும் பெருமானாரை நோக்கி திரும்பி விட்டார்கள். இருப்பது தொழுகையில், அல்லாஹ்வுக்கான தொழுகையில் அல்லாஹ் முன்னால் கை கட்டி நிற்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவுடன் அத்தனை பேரும் அங்கே திரும்பி விட்டார்கள். அபூபக்கர் நாயகம் தொழு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
அவங்களுக்கு அந்த உணர்வு இல்லை, தொழு வைத்து கொண்டே இருக்கிறாங்க. சஹாபாக்கள் பெருமானார் வந்தவுடன் அங்கே திரும்புகிறார்கள். சஹாபாக்கள் பெருமானார் வந்து விட்டதனால் அபூபக்கர் நாயகத்தை பின்னால் கொண்டு வர வேண்டும். என்ன செய்தார்கள் சஹாபாக்கள்? தங்களுடைய கைகளை தட்டுகிறார்கள். 2 கையையும் தட்டி அபூபக்கர் நாயகத்திற்கு உணர்த்துகிறார்கள். ஏதோ இங்கே பெருமானார் வந்துட்டாங்கன்றதை உணர்த்துவதற்காக அபூபக்கர் நாயகத்திற்கு அந்த உணர்வை ஏற்படுத்த கையை தட்டுறாங்க. தொழுகையில் நடக்கக்கூடிய விஷயம். பெருமானார் வந்தவுடன் அந்த தொழுகையில் இந்த சஹாபாக்கள் திரும்பினார்கள். அடுத்ததாக கையை தட்டி அபூபக்கர் நாயகத்திற்கு உணர்த்தினார்கள். அபூபக்கர் நாயகம் என்னடா இது, இவ்வளோ பேரும் சத்தம் போடுற கையை தட்டுறாங்களேன்னு திரும்பி பார்க்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் போவதற்காக அபூபக்கர் நாயகம் அப்படி தொழ வைத்து கொண்டிருந்தவர்கள் ரிவர்ஸில் வந்துட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃப்புகளை எல்லாம் கிழித்து கொண்டு முன்னால் வந்து நின்று தொழுகையை நிறைவேற்றுகிறார்கள். தொழுகை சஹாபாக்கள் திரும்பினார்கள், நபியை பார்த்தார்கள், அபூபக்கர் நாயகத்திற்கு உணர்த்தினார்கள். எவ்வளோ செயல் நடந்துச்சு, தொழுகையே முறிஞ்சு போச்சு, அப்படிதானே? ஆனால் இங்கே அதுவல்ல. அவர்கள் நபியை பார்த்ததும் தொழுகைதான், நபி வந்துட்டாங்கன்னு அபூபக்கர் நாயகத்திற்கு உணர்த்தி கை தட்டியதும் தொழுகைதான், அபூபக்கர் நாயகம் நபியை திரும்பி பார்த்ததும் தொழுகைதான், அவர்கள் நபி முன்னால் வர வேண்டும் என்பதற்காக பின்னால் போனதும் தொழுகைதான், நபியை முன்னோக்கி செய்த அத்தனை செயலும் தொழுகைதான். பெருமானாருடைய உயர்வை அல்லாஹ் எவ்வளவு வைத்திருக்கிறான். தனக்காக இபாதத் செய்யக்கூடிய நேரத்தில் நபி அவர்கள் அழைத்தால் இஸ்தஜீபு லில்லாஹி வலிர் ரசூலி இதா தஆக்கும் லிமா யுஹீக்கும், அல்லாஹ் ரசூலும் உங்களை அழைத்தால், கூப்பிட்டது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொல்லக்கூடியது அல்லாஹ் முன்னால தான். அஸ்ஸாஜிது யஸ்ஜுது பைன கதமை ரஹ்மான், ரஹ்மானுடைய பாதங்களுக்கு மத்தியிலே தான் தொழக்கூடியவர் சஜிதா செய்கிறார். ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், அல்லாஹ் உன்னிடமே உதவி தேடுகிறேன், உன்னையே வணங்குகிறேன் என்று அல்லாஹ்விடமே பேசுகிறார் தொழுகையாளி. இப்படி அல்லாஹ் இங்கே இருக்கிறார் என்று நினைத்து தொழுது கொண்டிருக்கக்கூடியவர்களே, பெருமானார் அழைத்து விட்டால் நான் அங்கே தான் இருக்கிறேன், இங்கே இல்லை. இங்கே இருந்து நீ அங்கே போயிட்டால் என்னுடைய அழைப்பை ஏற்றீர்கள் என்று அர்த்தம். தொழுகைக்கான அழைப்பை ஏற்று பள்ளிக்கு வந்தீர்கள். ஆனால் இப்போ அழைப்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்களுடைய அழைப்பை ஏற்றால் அதுதான் என்னுடைய இபாதத். பெருமானார் அழைத்து விட்டால் அப்படியே நாம் போய் நபிகிட்ட என்ன யார சொல்லான்னு கேட்டுட்டு அவர்கள் சொல்லக்கூடிய செயலை நிறைவேற்றிவிட்டு வந்து மீதி உண்டான ரக்காத்தை தொழுதால் அந்த தொழுகை கூடிவிடும். ஏன் இவ்வளவு கண்ணியங்களை சஹாபாக்கள் பேணினார்கள்? இந்த நேரத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 2024 1446வது ஹிஜ்ரியில் இப்போ கண்மணி நாயகம் நாம் தொழுது கொண்டிருக்கும் போது வந்தால் என்ன செய்யணும்? நம்மை பெயர் சொல்லி அழைத்தால் நாம் போயிட வேண்டியதுதான். பெருமானார் வந்து விட்டார்கள், இமாமத் செய்யப்படுகிறது. பெருமானார் வந்துவிட்டால் நபியின் பக்கம் திரும்பி அவர்களை வரவேற்பதுதான் தொழுகை. அப்போ மட்டும் கிடையாது, இப்போவும் அந்த சட்டம் தான். அதனால் பெருமானாருடைய ஒவ்வொன்றும் அற்புதம், அதை அல்லாஹ் அற்புதமாக்கி வைத்திருக்கிறான். வஹி வராமல் கொஞ்சம் காலம் இருந்தது, அதற்குள்ளே முனாஃபிகீன்கள் எல்லாம் என்ன, அல்லாஹ் முஹம்மதை கைவிட்டு விட்டான், அல்லாஹ் முஹம்மதை விட்டுட்டான், எந்த விதமான பேச்சுவார்த்தை இல்லை, எந்த விதமான வஹி வருவதில்லை, அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் இருந்த கனெக்ஷனை அல்லாஹ் நிறுத்தி விட்டான், ரசூல் இனிமே ஒன்றும் கிடையாதுன்னு பேச ஆரம்பித்து விட்டார்கள் முனாஃபிகீன்கள். இப்போ சொல்லப்பட்ட குறை யார் மீது? அல்லாஹ்வின் மீது குறை சொல்லப்பட்டிருக்கிறது. ரசூல் அல்லாஹ் விட்டார்கள் என்பதல்ல. நாம இப்போ அல்லாஹ் நம்மோடு தான் இருக்கிறான், நாம அல்லாஹ்வோடு இருக்கிறது இல்லை. ஆனால் இங்கே என்ன கான்செப்ட்? சஹாபாக்களும் முனாஃபிகீன்களும் முஷ்ரிக்கீன்களும் எப்படி பார்த்தார்கள்? ரசூலோடு அல்லாஹ் இருக்கிறான் என்று பார்க்கவில்லை, அல்லாஹ் ரசூலோடு தொடர்பில் இருக்கிறான்னு பார்த்தான். உடனே அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான், வல்லுஹா, என் அருமை நபியே,
உங்களுடைய இளங்கக்கூடிய முகத்தின் மீது சத்தியமாக, வல்லைலி இதா சஜா, உங்களுடைய அற்புதமான அந்த தலைமுடி கிருதாவினால் ஏற்படக்கூடிய இருளின் மீது சத்தியமாக, மா வத்தஅக ரப்புக வமா கலா, ஒருபோதும் உங்களுடைய இறைவன் உங்களை விடவில்லை, உங்களை நான் விட்டுவிடவில்லை. இவர்கள் சொல்வது என்ன சொன்னாலும் பரவாயில்லை, சொல்பவர்கள் சொல்லிவிட்டு போகட்டும், நான் உங்களை விட மாட்டேன், நீங்கள் என்னை விட்டாலும் நான் உங்களை விட மாட்டேன். அல்லாஹு அக்பர். என்ன அற்புதமான வசனங்கள். முனாஃபிகீன்கள் யார்? வெளிரங்கத்தில் பெருமானார் முன்னால் நடிப்பவர்கள், உள்ரங்கத்தில் நிஃபாக்கையும் நயவஞ்சகத்தனத்தையும் கேவலத்தையும் வைத்திருப்பவர்கள். இவர்கள் அல்லாவை கொண்டு ஈமான் கொண்டதை போல் வெளியே காட்டிக் கொண்டார்கள். உள்ரங்கத்தில் இவர்கள் அல்லாவுக்கு என்னென்னலாம் இவர்கள் கேவலத்தை வச்சிருக்காங்களோ அது அல்லாவுக்கு தெரியதான் செய்யும். அல்லாவுக்கு தெரியாமல் எதுவும் இல்லை. அல்லாஹ் இவர்களை நேரடியாக காஃபிர்கள்னு சொல்லியிருக்கலாமே. அல்லாஹ் உண்மையில் ஈமானுடைய ஷரத்து என்ன? உள்ளத்திலே அவர்கள் அல்லாஹை ரப்பாக ஏற்க வேண்டும், ரசூலை ரசூலாக ஏற்க வேண்டும். ஆனால் வாயில சொல்லிட்டாங்க, உள்ளத்தில் அது இல்லை. இப்போ அது அவன் மூமினே கிடையாது, காஃபிர் தான் அவன். ஆனால் ஏன் முனாஃபிக் என்று அல்லாஹ் சொன்னான்? எனக்கு இவர்களுடைய ஹாலத் என்னன்னு தெரியும், ஆனால் இவர்கள் தன்னுடைய நிலை என் மஹபூபிற்கு மறைக்குவதனால் இவர்கள் முனாஃபிகீன்கள். பெருமானார் முன்னால் நம் ஹாலத்தை மறைப்பது ஈமானுடைய தனம் அல்ல. நபி அவர்கள் நம்முடைய ஹாலத்தை பார்த்து கொண்டே இருப்பதுதான் உண்மையான ஈமான். அதனால்தான் யா ரசூலல்லாஹ் உந்துர் ஹாலனா என்று நாம் சொல்கிறோம். யா ரசூலல்லாஹ் எங்கள் நிலையை நீங்கள் பாருங்கள். யா ஹபீபல்லாஹ் இஸ்மா காலனா, எங்களுடைய வார்த்தைகளை தாங்கள் கேளுங்கள். ஏன் சொல்கிறோம்? பெருமானாருக்கு நம்முடைய வெளிரங்கமும் உள்ரங்கமும் அவர்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அதை நாம் உள்ளொன்று வைத்து வெளியே அதை மறைத்தால் முனாஃபிக் தான். நபிக்கு எதுவுமே மறைவு கிடையாது, நாம் மறைக்க முயலவும் கூடாது. நானே என்னுடைய நபிக்கு எதையும் மறைக்கல, நீ என்ன மறைக்கிறது? நீ முனாஃபிகானவன். ஃபித்தர்கில் அஸ்ஃபலி மினன்னார், நரகத்தினுடைய அதல பாதாளத்தில் நீ சென்று சேர்க்கப்படுவாய். நபியின் முன்னால் நீ உன் உள்ளத்தில் இருப்பதை மறைத்தல, அதற்கான தண்டனை இது. பெருமானாரை எவ்வளவு அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கிறான். பெருமானாருடைய புனிதமிக்க கால் பாதம், அவர்களுடைய நாளைன். இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு பெண் கவிஞர், அவர்கள் சொல்லும் பொழுது சொல்வார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நாளைனை பாக் எப்படிப்பட்ட பரிசுத்தமானது, அதை நான் முத்தமிடுவதற்கு ஆசைப்படுகிறேன். குர்துபியா என்று சொல்லக்கூடிய ஊரை சேர்ந்த பின்து சஅத் என்ற பெண்மணி, பெரிய கவிஞர். அந்த பெண் சொல்வார்கள், சஅல்துமு திம்சால இதாலம் அஜித் லித்தம்மி நாலில் முஸ்தஃபா மின் சபீல். பெருமானாருடைய அந்த நாளேனை மீலாது வந்துவிட்டால் ஒவ்வொரு ஆஷிகீன்களும் நாளேன் கிடைக்கல, அந்த நாளேனுடைய அந்த நக்ஷா, அந்த உருவத்தை நாம் சில்வரில் வச்சுக்கிறோம், பேப்பரில் வச்சுக்கிறோம், பிரிண்டில் வச்சுக்கிறோம், ஏதோ ஒன்று. அந்த நாளேனுடைய நக்ஷாவை, அந்த பிரிண்டை எடுத்து நாம் முத்தமிடுவதும் உயர்வானதும் கண்ணியமானது தான். இந்த பெண்மணி சொல்வார்கள், பெருமானாருடைய நாளேன் எனக்கு கிடைக்கல, அதனால் எனக்கு என்ன கவலை, நான் அந்த நாளேனுடைய பிரிண்டை எடுத்து நான் முத்தமிடுகிறேன் அல்லவா, இது அல்லாஹ் எனக்கு செய்த மிகப்பெரிய பாக்கியம். ஏன்னா அல்லாஹ் ரசூலுடைய கால், தலை, அவர்களுடைய செருப்பு என்று அல்லாஹ் எதையும் பார்க்கவில்லை. இமாம் யூசுஃப் நபஹானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 12ஆம் நூற்றாண்டுடைய மிகப்பெரிய ஆஷிகே ரசூல், தன்னுடைய இஷ்கே ரசூலில் தன்னை பூசிரியாக சொல்லக்கூடியவர்கள், அவர்கள் சொல்வார்கள், பெருமானாருடைய அந்த புனிதமிக்க பாத ரட்சை எவ்வளவு உயர்வானது, எவ்வளவு கண்ணியமானது. அது சாதாரண ஒரு பாத ரட்சையாது. மிசாலுன் ஹகா நஅலன் லி அஷ்ரஃபி முர்சல், நபிமார்களில் மிகச்சிறந்த பெருமானாருடைய அந்த நாளேனை பாக் புனித காலணியினுடைய உயர்வு என்ன தெரியுமா? தமன்னத் மகாமத் துராபி மின்ஹுல் ஃபராகித், அந்த காலடியில் இருக்கக்கூடிய
தூசுகளாக நாங்கள் இருக்க மாட்டோமா என்று வானத்தில் மின்னக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாம் ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றன. எங்களை லட்சக்கணக்கான கோடி கண்கள் எங்களை பார்த்து பிரம்மாண்டமாக இருக்கிறது என்று பிரமிக்கின்றனவே, இது எங்களுக்கு உயர்ந்தது கிடையாது. அரிஷே எதனுடைய இந்த நாளினை பாக்குக்கு கீழே இருந்ததோ அந்த பெருமானாருடைய காலடியில் ஒரு தூசியாக நாங்கள் இருந்திருக்க கூடாதா என்று அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றன. அடுத்து சொல்வார்கள், நட்சத்திரங்கள் மட்டும் ஆசைப்படவில்லை, 7 வானங்களும் இதே ஆசைதான் படுகின்றன. நாங்கள் 7 வானங்களாக இருந்து அத்தனை நபிமார்களை சுமந்து கொண்டிருப்பதை விட எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை என்னவென்று சொன்னால், அந்த புனித பாதத்தில், அந்த புனித பாதத்தை தொட்ட அந்த காலணிக்கு கீழே தூசிகளாக நாங்கள் இருந்து விட மாட்டோமா என்று 7 வானங்களும் சொல்லிக் கொண்டிருக்கின்றன, ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றன. வதீஜானுல் முலூகி ஹவாசித், இது மட்டுமல்ல, எத்தனையோ அரசர்கள், பேரரசர்களுடைய தலையில் இருக்கக்கூடிய கிரீடங்கள் எல்லாம் அந்த புனித பாதத்தில் கீழே இருக்கக்கூடிய தூசிகளின் மீது பொறாமைப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த தூசிகளுக்கு எவ்வளவு பெரிய ஒரு மகாம், ஒரு மர்தபா கிடைச்சிருச்சு, எவ்வளவு பெரிய அந்தஸ்து கிடைச்சிருச்சு. என்ன அரசன், என்ன கிரீடம்! அல்லாஹ் அக்பர். அந்த அரசர்கள் எல்லாம் தங்களுடைய கிரீடத்தை எடுத்து வெளியே வைத்துக் கொண்டு தலையில் இருந்த அந்த கிரீடத்தை ஒரு பிச்சைக்காரன் கையில் இருக்கக்கூடிய பாத்திரமாக வைத்துக் கொண்டு சொல்கிறார்கள், தாஜ் கோ கா சாபனாக்கர் கஹ ரஹி ஹை தாஜ்வர் उनके दर की भीख अच्छी सरवरी अच्छी नहीं. அரசர்கள் கிரீடத்தை பிச்சை பாத்திரமாக வைத்துக் கொண்டு சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், உங்க வாசல்ல இருந்து போடக்கூடிய பிச்சைக்கு தான் எங்களுடைய இந்த கிரீடமுக்கு உயர்வு கிடைக்கும். நாங்கள் தலையிலே வைத்துக்கொண்டு பிரம்மாண்டமான ஒரு நிலப்பரப்பிற்கு அரசர் என்று சொல்வதற்கு இந்த கிரீடத்தை போட்டிருக்கிறோமே, இதில் எங்களுக்கு பெருமை இல்லை. உங்க வாசல் இந்த கிரீடத்தை பிச்சை பாத்திரமாக கொண்டு வந்து நின்று நீங்க ஏதாவது போட்டால் அதில் தான் எங்களுக்கு பெருமை இருக்கிறது என்று அரசர்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு பெருமானாருடைய அந்த உயர்வும், பெருமானாருடைய நாளேனே பார்க்கக்கூடிய அந்த உயர்வும், பெருமானாருடைய காலனியினுடைய உயர்வும் இருக்கிறது என்று சொன்னால், அந்த நபியை புகழ்வதற்கு எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கணும். அந்த நபியை பற்றி பேசுவதற்கு, அந்த நபியை உயர்த்துவதற்கு, அந்த நபியை உயர்வாக நினைப்பதற்கு நம் உள்ளங்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் நமக்கு செய்த மிகப்பெரிய பாக்கியம் அது. ஆஷிகீன்கள் வாழ்வதும் நபிக்காகத்தான். இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரப்புல் ஆலமீனுக்கு தான் என் தொழுகை. ஏன்? ரப்புல் ஆலமீன் நான் தொழுவதை விரும்புகிறான் என்பதற்காகவா? நான் நபியை பார்த்து தொழுவதனால் என்னில் பெருமானாரை பார்த்து அல்லாஹ் அதை பொருந்திக் கொள்கிறான். வனுசுகி என்று நாம் சொல்கிறோம். நம்முடைய குர்பானியும் அல்லாஹ்வுக்கானது தான். நாம் குர்பானி கொடுத்தால் ஷேகுமார்கள் சொல்வார்கள், உண்மையிலே சுன்னத்தை இப்ராஹிமியாக இருந்தால் நாம் என்ன செய்யணும்? நம்ம பிள்ளையை படுக்க வச்சு கத்தியை முதலில் கழுத்தில் வைக்கணும். அதுக்கு பிறகு அந்த கத்தியை எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆட்டை எடுத்து படுக்க வச்சு அதான் இருக்கணும். அதான் சுன்னத்தை இப்ராஹிமி. நாம் கொடுக்கக்கூடிய குர்பானி, அதற்கு நாம் தகுதியற்றவர்கள். நம் பிள்ளையின் கழுத்திலே கத்தியை வைப்பதை நினைத்து பார்க்க கூட நமக்கு சக்தி இல்லை. நாம செய்வது சுன்னத்தை முஹம்மதி தான். சுன்னத்தை அபீக்கும் இப்ராஹிம் என்று பெருமானார் சொன்னார்கள் என்று சொன்னால் அது அவர்களுடைய பணிவினுடைய உச்சம், அது அவர்களுடைய தவாதுவினுடைய உச்சம், அது அவர்கள் தங்களை ஒன்றுமில்லாமல் காட்டிக்கொள்வதற்கு சொன்ன வார்த்தை. ஆனால் நாம் செய்யக்கூடிய குர்பானியே முஹம்மதி தான். அப்போ நம்முடைய நுசுக்கை, நம்முடைய குர்பானியை அல்லாஹ் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது ரசூலுடைய குர்பானியை போல் இருக்க வேண்டும். அல்லாஹ் நம்மில் ரசூலை பார்ப்பான், அவன் அதை புரிந்து கொள்கிறான். நாம் வாழ்வதும் ரசூலுக்காகத்தான்,
நாம் வாழ்க்கையில் பெருமானாருடைய சுன்னத்துக்கள் காலையிலிருந்து இரவு கண் மூடக்கூடிய நேரம் வரை நபியினுடைய சுன்னத்துக்களை நாம் அலங்கரித்து நம் வாழ்க்கையை அப்படி ஆக்கி கொண்டால் அந்த வாழ்க்கையை அல்லாஹ் பொருந்திக் கொள்கிறான். காரணம், இது அப்துல்லாவுடைய செயல் அல்ல, அப்துல் ரஹ்மானுடைய செயல் அல்ல, அப்துல் ரஹீமுடைய செயல் அல்ல, இது என்னுடைய கண்மணி நாயகத்தினுடைய செயல். இத்தனை பூத உடல்கள் இருந்து அது வெளியாகிறது, அதனால் அந்த பூத உடலை நான் பொருந்திக் கொள்கிறேன். இதுதான் அல்லாஹ்வுடைய ரிதா. ஆஷிகீன்கள் தங்களுடைய உயிர் பிரியக்கூடிய நேரத்தையும் பெருமானாரை பார்ப்பதற்காகவே அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். சையதுனா ஹாலித் இப்னு மிஅதான் ரதியல்லாஹு அன்ஹு உயிர் பிரியக்கூடிய நேரம், சக்கராத்துடைய நேரம். அப்போ அவர்கள் பெருமானாரை நினைத்து, அவர்களோடு இருந்த தோழர்களை நினைத்து கண்ணீர் வடித்து கொண்டிருப்பார்கள். ஏன் இப்படி அழுகிறீர்கள் என்று கேட்கும் பொழுது, ஹும் அஸ்லி வ ஃபஸ்லி, அவர்கள்தான் என்னுடைய அசலாக இருக்கிறார்கள், அவர்களுடைய ஒரு பிரிவுதான் நான், நபி அவர்கள்தான் என்னுடைய அசல், நான் நபியினுடைய ஒரு ஜுசுவாக இருக்கிறேன். இலைஹி யஹின்னு கல்வி, என்னுடைய உள்ளமெல்லாம் உங்களை விட்டு பிரிய போகிறேனே என்று வருத்தப்படவில்லை, அந்த நபியோடு சேரப்போகிறேனே என்ற, அந்த நபி எப்பொழுது நான் போய் அடைவேனோ என்ற ஏக்கம் என் உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. நான் இறந்து விட்டால் அந்த நபியை அல்லவா போய் பார்ப்பேன், உங்களோடு இருக்கக்கூடிய இந்த மணித்துளிகளை நான் வெறுக்கிறேன், அந்த நபியோடு சேரக்கூடிய அந்த மௌத்தை நான் உயர்வாக மிக கண்ணியமாக ஏக்கத்தோடு நான் எதிர்பார்க்கிறேன் என்று சொன்னார்களே. இதுதான் சஹாபாக்களுடைய நிலை. ஆஷிகீன்கள், உண்மையான மூமின்கள் பெருமானாருக்காகவே வாழ்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காகவே தங்களை அர்ப்பணித்துக் கொள்வார்கள். இதற்கு நடுவிலே புகழ்வதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நபியை புகழ்வது என்பது நபியை கண்ணியப்படுத்துவதில் ஒரு பாட்டு தான். அதை தாண்டி பெருமானார் சொன்னார்களே, லவ் ரஆனி பி அஹ்லிஹி வ மாலிஹி, ஒரு அற்புதமான ஹதீஸ். என்னுடைய சகோதரர்கள் யார் தெரியுமா? அல்லதீன யஅதூன மின் பஅதி, எனக்கு பின்னால் அவர்கள் வருவார்கள், என்னை அவர்கள் பார்த்திருக்க மாட்டார்கள், ஆனால் என்னை பார்த்தால் என்னை பார்ப்பதற்காக தன்னுடைய மனை மக்களை குர்பானாக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய சொத்து செல்வங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்று அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்னுடைய சகோதரர்கள் என்று சொன்னார்களே. யா ரசூலுல்லாஹ், தாங்கள் பிறந்த நாளையே, பிறந்த மாதத்தையே நாங்கள் இப்படி கொண்டாடுகிறோம் என்று சொன்னால், நிச்சயமாக நீங்கள் வந்தால், நிச்சயமாக உங்களை பார்ப்பதற்காக, உங்களை அடைவதற்காக, உங்களுடைய ஒரே ஒரு பார்வை எங்கள் மீது படுவதற்காக நாங்கள் எங்களுடைய மனை மக்களையும் எங்களுடைய செல்வத்தையும் உங்களுடைய காலடியில் குர்பானாக்குவோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்பதை காட்டுவதுதான் ஆஷிகீன்கள் கொண்டாடக்கூடிய மீலாதாக இருக்கிறது. அல்லாஹ் அந்த ஆஷிகீன்களுடைய பட்டியலில், அந்த ஆஷிகானே ரசூலுடைய அந்த பெரும் பாக்கியம் மிக்க எத்தனையோ நபிமார்கள் கேட்டு கிடைக்காத அந்த பட்டியலில் குலாமானே முஹம்மதாக, அவர்களை புகழக்கூடியவர்களாக, அவர்களை மதிக்கக்கூடியவர்களாக, மீலாதை கொண்டு சந்தோஷப்படக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியிருக்கிறான். அல்லாஹ்விற்கு நாம் எவ்வளவு ஷுக்ர் செய்தாலும், எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் இந்த ஒரே ஒரு நியாமத்திற்கு அது ஈடாகவே செய்யாது. எல்லாம் வல்ல அல்லாஹ் வாழும் காலம் எல்லாம் நம்மை இந்த உயர்ந்த நியாமத்தை நினைத்து நினைத்து ஆனந்த கொள்ளக்கூடியவர்களாக ஆக்கி அருள்வானாக. நம்மையும் நம்முடைய கியாமத் நாள் வரை வரக்கூடிய சந்ததிகளையும் பெருமானாரை கொண்டாடக்கூடியவர்களாக, மீலாதை மதிக்கக்கூடியவர்களாக, மீலாது வந்துவிட்டால் ஆனந்தத்தில் துள்ளி குதிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அந்த நபியை காலை முதல் இரவு வரை ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு அசைவிலும் அவர்களுடைய அங்க அசைவுகளை, அவர்களுடைய சுன்னத்துகளை பின்பற்றி அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நன்மக்களாக நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் நம்மை சார்ந்தவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இஷ்கை முஹப்பத்தை நம்முடைய உள்ளத்திலே மிக வேகமாக
உயர்த்தக்கூடிய உன்னதமான ஒரு சிறப்புரை ஆற்றிய மௌலவி அவர்களுக்கு அல்லாஹ் தாலா நீண்ட ஆயுளையும் உள்ள சுத்தி தந்தருவானாக. அவங்க மூலமாக பல்லாயிரம் மக்களுக்கு நேர்வழியை காட்டுவானாக. சிறந்த பேச்சாளராக மக்களை அல்லாஹ் என்பால் அழைக்கக்கூடிய சிறந்த அழைப்பு பணி செய்யக்கூடிய அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெற்ற ஆலயமாக அல்லாஹ் அவரை ஆக்கி அருள்வானாக. ஆமீன். நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த ஜமாத்தார்கள், பெரியோர்கள், உலமாக்கள், சகோதரர்கள், தாய்மார்கள், சகோதரிகள் அனைவர்களுக்கும் ஜமாத்தின் சார்பாகவும் நிர்வாகத்தின் சார்பாகவும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் ஃபித்தாரை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து அவர்களுடைய துவாவுடன் கூட்டம் நிறைவேறும். وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم ارزقنا حبك وحب من يحبك وحب عمل يقربنا إلى حبك، واجعل حبك وحب رسولك وحب أوليائك أحب إلينا من ماء البارد للعطشان. اللهم يسر لنا أمورنا وحسن لنا مرادنا وتمم نياتنا واقض حاجاتنا واشف أمراضنا وطول أعمارنا مع الصحة والسلامة والأمن والعافية. اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما وتفرقنا من بعده تفرقا معصوما، ولا تجعل منا ولا معنا ولا فينا شقيا ولا مطرودا ولا محروما. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. ربنا اغفر لنا ولوالدينا رب ارحمهما كما ربياني صغيرا. صل يا ربي على النبي سيدنا محمد وآله وأصحابه أجمعين، والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه. صلى الله على محمد يا ربي صل وسلم.